இன்னைக்கு நம்ம மந்த்ரா சீரீஸ்ல வந்து சாய் மந்த்ரா பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ சாய் நாத்தாய நம்ம. ஸோ இந்த மந்த்ரா நம்ம சொல்றதுனால நம்மளுக்கு என்ன பிளெஸிங்ஸ் கிடைக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம இந்த மந்த்ராவை கண்டினியூஸா நம்ம ஜாப் பண்ணிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து சாயோட எனர்ஜி கண்டினியூஸா நம்ம சொல்லும் போது சாயோட எனர்ஜி அந்த ஒரு பிளெஸிங்ஸ் வந்து நம்மளுக்கு டைரக்டா நம்ம கூட சாய் கூட கனெக்ட் ஆகுறதுக்கு இந்த மந்த்ரா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மந்த்ரான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓம் ஓம் வந்து எல்லா மந்த்ராஸோட ஒரு பேஸே வந்து ஓம் தான். நம்ம யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகணும்னு நினைச்சோம்னா நம்ம ஓம்ன்ற வேர்டை எவ்வளோ நம்ம சொல்றோமோ அவ்வளவோ நம்ம வந்து யூனிவர்ஸ் கூட நம்ம கனெக்ட் ஆகிறோம். ஒரு நம்ம வைப்ரேஷன் மாதிரி இருக்கும். அந்த ஓம் மந்த்ரா சொல்லும் போதே அந்த வைப்ரேஷன் நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். நம்ம அந்த யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிறது மோஸ்டா மெடிடேட் பண்ணும்போது நம்ம நார்மலா உட்காரும் போதே ஓம் ஓம் இது வந்து நம்ம கண்டினியூஸா அவ்வளோ சைலன்ஸ்ல சொல்லும் போது நம்மளுக்கு எல்லா விதமான ஒரு ரிசல்ட்டுமே நம்மளுக்கு கிடைக்குதுன்றது ஃபீல் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீ பார்ப்போம். அது வந்து எப்படின்னா வந்து நம்ம வந்து அட்டாச்மெண்ட் எப்படின்னா வந்து நம்ம ஒரு விஷயம் வேணும்னு நம்ம நினைக்கிறோம்னு நினச்சிக்கோங்களா, எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். ஒரு எனர்ஜி, ஒரு ஹாப்பினஸ், ஒரு டார்க்காக இருந்தால் ஒரு லைட் வந்துடுற மாதிரி நம்மளோட ஃபியூச்சர் சக்ஸஸ் நம்ம இப்போ வந்து கண்டினியூஸாக சொல்ல அது வந்து நம்மளோட ஒரு ஃபியூச்சரில் வந்து நம்மளை வேற லெவலில் எடுத்துகிட்டு போய் வைக்கணும். அந்த ஸ்டீன்றது நம்ம கண்டினியூஸாக சொல்லும்போது ஒருத்தரை நம்ம அட்ரஸ் பண்ணுறோம், சிங்கிள் பர்சன் இண்டிவிஜுவலாக அட்ரஸ் பண்ணும்போது ஸ்டீன்ற வேர்டு மோஸ்ட்லி யூஸ் பண்ணலாம். அப்புறமா சாய் நாத்தாய சாய், இங்கே வந்து நம்ம சாய்பாபாவை தான் வந்து நம்ம வந்து சொல்கிறோம். சாய்பாபா கிட்ட வந்து நம்ம பிரணாம் சொல்லிட்டு அவரோட பிளெஸிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்கணும். ஏன்னா இந்த மந்த்ராவே சாய் பத்தி தான். ஸோ அது வந்தனால வந்து நம்ம சாயை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறோம். நாத்தாய சாய் நாத்தாய அப்படின்னா நாத்தாயத்துக்கு மீனிங் என்னன்னா ப்ரொடெக்டர். இங்கே வந்து சாயை நம்ம வந்து காடா பண்ணலாம், டீச்சரா நினைக்கலாம், இல்லை நம்ம குரு, நம்மளோட பிளெஸிங்ஸ் எல்டரா நினைக்கலாம். ஸோ எந்த விதத்தாலையும் நம்ம வந்து நினைக்கலாம். பட் நாத்தாயன் போது அவர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவார். நம்ம அவர்கிட்ட வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணுங்க, என்ன எல்லாமே பார்த்துங்கன்னு நம்ம சொல்லும் போது அவர் வந்து சாய் வந்து நம்மள எல்லா விதத்துலையும் நம்மள கேர் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுவாரு. ஸோ நம்ம சாய்கிட்ட வந்து நம்ம தலை வணங்கி வந்து நமஸ்தே சொல்லிட்டு என்ன பிளெஸ் பண்ணுங்க, நான் உங்ககிட்ட முழுமையாவே சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்கறத தான் வந்து நம்ம சொல்லிட்டு இப்போ ஃபுல்லா பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ சாய் நாத்தாய நம்ம. ஸோ இந்த மந்த்ராவை நம்ம சொல்லிட்டு சாய்கிட்ட கண்டினியூஸா நம்ம இதை சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கம்ப்ளீட்டா சாய்கிட்ட சரண்டர் ஆகிறோம். அவர் நம்ம சரண்டர் ஆகிறத பார்த்துட்டு அவர் நம்மளுக்கு பியூரான ஒரு அவர் பிளெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த எனர்ஜி ஃபீல் ஆகி நம்ம லைஃப்பும் வந்து இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோமோ நாளைக்கு பார்க்க அந்த கண்டினியூஸா சொல்ல நம்ம லைஃபே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு ஹெல்த் இஷ்யூல இருக்கிறேன், இது கண்டினியூஸா ஒரு 2 months சொல்லியிருப்பேன், என் ஹெல்த் இஷ்யூல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருப்பேன். ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன், ஃபினான்ஷியலாக நான் வந்து சேஞ்ச் ஆயிருப்பேன். என் லைஃப்ல எல்லாத்துக்குமே நான் டவுனா இருக்கிறேன்னு நினைச்சுக்கோங்க. 2 month இந்த மந்த்ரவை சொல்லிட்டே இருக்கும்போது கண்டினியூஸா எல்லாத்துலயுமே நம்ம ஒரு பாசிட்டிவிட்டியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்த்ரம். ஸோ இந்த மந்த்ரம் சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நம்ம பிளெஸிங்ஸ் ஆகிக்கிட்டோம். அந்த எனர்ஜியை வந்து நம்ம ஃபீல் பண்றோம். தேங்க்யூ.